संकीर्तनम गोविंदा जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम जय सद्गुरु महाराज की समस्त भागवतल को हे गुरु विष्णु भजे ये गुरु ब्रह्मं भजे कमल नयनं भजे ये गुरुपाद पंकजं भजे ये गुरु विद्यारूपं भजे हे गुरु ज्ञान वैराग्यं भजे ये गुरु मोक्ष साधनं भजे हे गुरु वेदारूपं भजे हे गुरु वेदात्मस्मरणं भजे हे गुरु सकल सौभाग्यं भजे उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायकने वाळि உலகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் सर्वांगे हरिचंदनं चकलयन् कंठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः राधे कृष्णा தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், ஆனால் தர்மமே வெல்லும். சத்தியமேவ ஜெயதே. சனாதனமான ஹிந்து தர்மம் சத்தியமானது. இதை போல ஒரு தர்மம் உலகத்தில் தேடினாலும் கிடைக்காது. இதுபோல எல்லா ஜனங்களுக்கும் ஹிதம் பண்ணக்கூடிய, வன்முறை இல்லாத, அகம்பாவம் இல்லாத ஒரு தர்ம சிந்தனையோடு கூடிய ஒரு வழிகாட்டி உலகத்துக்கு வேற யாரும் இல்லை. என்றைக்குமே வன்முறை இல்லாத ஒரு தர்மமாக தான் நம்ம சனாதனமான தர்மம் இருந்திருக்கு. இது தர்மம், அதனால தான் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வறது. ஆனால் நிச்சயமாக தர்மம் ஜெயிக்கும். ரொம்ப வசதியான ஒரு தர்மம் இது. 30 முக்கோடி தேவர்களையும் சொல்லக்கூடிய ஒரு தர்மம். பக்தியுடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை சொல்லக்கூடிய ஒரு தர்மம்.
பகவானை குழந்தையா பார்க்கலாம், பகவானை தோழனா பார்க்கலாம், பகவானை ஆச்சரியமா எஜமானனா பார்க்கலாம். எப்படி வேண்டுமானாலும் பகவானை பார்த்து அனுபவிக்க முடியும்னு உலகத்தில் நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு தர்மத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தர்மம் நல்லா தான் இருக்கு. இதில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் தைரியமாக திருடமாக இந்த தர்மம் நன்னா இருக்கணும்னு மனசு உருகி ஒரு பிரார்த்தனை பண்ண வேண்டிய காலத்தில் இருக்கும். இந்த பிரார்த்தனை பண்ணினோம்னா எல்லாமே க்ஷண நேரத்தில் மாறும். நம்ம தான் நம்ம தர்மத்தை நஷ்டப்படுத்தின்னு இருக்கோம், வேற யாரும் இல்லை. நான் சொல்கிற உண்மை கசக்கும், ஆனால் சத்தியம் இதுதான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ இதுதான் நடந்துருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில். எத்தனையோ வெளிநாட்டவர்கள்லாம் இந்த தர்மத்தை நம்பி ஓடி வரார்கள். பல இடங்களில் பார்க்கலாம். எத்தனையோ வெளிநாட்டவர்கள்லாம் தங்களுடைய தேசத்தை விட்டுட்டு இந்த தேசத்தில் பிருந்தாவனத்திலையும் அயோத்தியாவிலையும் நம்மளை போல வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு கங்கை கரையிலையும் யமுனை கரையிலையும் பிருந்தாவனத்திலையும் உட்காந்துண்டு பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறத கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் நிறையவே இருக்கு விஷயங்கள். இருக்கிறவர்கள் நம்ம ஒழுங்காக சரி ஆயிட்டோம்னா போதும். நம்ம சரி இல்லை. இந்த உண்மை சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம இன்னும் சரி ஆகணும். இன்னும் இந்த தர்மத்து மேலே அலாதியான ஒரு நம்பிக்கை வேணும். அப்படி ஒரு ஆசை வேணும் நமக்கெல்லாம். நமக்கு அந்த ஆசை குறைவாக இருக்குது. சத்தியம் நான் சொல்கிறது கசக்கும், ஆனால் ரொம்ப வருத்தப்பட்டு பல நிகழ்ச்சிகளை கேட்டும் பார்த்தும் மனசு நொந்து போய் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அதனால் இந்த தர்மத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம். ஏன்னா இது நிறைய நமக்கு பண்ணிட்டு இருக்கு. நம்ம திரும்பி ஒன்றுமே பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அதான் கஷ்டமே. நம்ம யாருமே எதையுமே திரும்பி பண்ணவே இல்லை இந்த தர்மத்துக்கு. இந்த தர்மம் நல்லா இருக்கணும்னு மனசு உருகி நம்ம நாம ஜபம் பண்ணோம்னா கட 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 கடன்னு மாற்றங்கள் கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். சத்தியமா சொல்றேன். சங்கல்பம் பண்ணிக்கணும். இன்றிலிருந்து இன்னைக்கு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. எல்லா இந்துக்களுக்கும் நான் சொல்றேன். இன்னிலேருந்து ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி சங்கல்பம் மாதிரி எங்களுடைய தேசம் இந்து தேசம். இங்க இந்துக்கள் சுதந்திரமாக வாழ முடியும். இங்க இந்துக்கள் சுதந்திரமாக பக்தி பண்ண முடியும். யாரும் நம்மிடத்துல நம்முடைய தெய்வங்களை பற்றியோ நம்முடைய புராண இதிகாசங்களை பற்றியோ நம்முடைய கோவில்களை பற்றியோ நம்முடைய மகாத்மாக்களை பற்றியோ இனிமேல் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வீரத்தோட தைரியமா மனசு ஒப்பி இன்னைக்கு பிரார்த்தனை பண்றோம். சரியா 365வது நாள்ல அத்தனையும் மாறி இருக்கணும். இது பண்ணியே ஆகணும். இது ஒவ்வொரு இந்துவுடைய கடமை. இந்த கடமையை நான் பண்ணித்தான் ஆகணும். எல்லாருமே பண்ணித்தான் ஆகணும். இதுல இருந்து விலகெல்லாம் முடியாது. இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை, எனக்கு இதுக்கு அவசியம் இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. கீழ்த்தட்டில் இருக்கிறவர்கள்லேருந்து மேல் தட்டில் இருக்கிற வரைக்கும், படித்தவர்கள்லேருந்து படிக்காதவர்கள் வரைக்கும், ஆண்கள் பெண்கள் வயசானவர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே இதில் கடமை உண்டு. இந்த கடமையை பண்ணி ஆகணும். எண்ணி 365வது நாள் திருமந்திர நகரம் அப்படி இருக்கணும். அதற்குரிய பிரார்த்தனை பண்ணியே ஆகணும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை. நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. சரணாகதி உலகத்தில் சொன்னது இந்து தர்மம். பகவான் மனிதனாக வந்து வாழ்ந்து காட்டினான், வாழ்ந்து காட்டுமான் உலகத்தில் நிரூபணம் பண்ணது இந்து தர்மம். தெய்வம் மத்ஸ்ய அவதாரமும் எடுக்கும், கூர்ம அவதாரமும் எடுக்கும், வராக அவதாரமும் எடுக்கும், ஸ்தம்பத்திலிருந்தும் தூண்லிருந்தும் வரும். இத்தனை தூரம் தெய்வத்தை உள்ளபடி உலகத்துக்கு பிரகடனப்படுத்தின ஒரு தர்மம் இந்து தர்மம். இந்த நாள்லேருந்து ஒரு சத்திய பிரமாணம் உள்ளுக்குள்ள வந்தே ஆகணும். இந்த தேசத்துக்காக, நம்முடைய இந்து தர்மத்துக்காக, உத்தமமான திருமந்திர நகரத்திற்காக ஒரு பிரார்த்தனை
நித்தியம் அவரவர்கள் வீட்டில் குடும்பமாக உட்காந்துண்டு பண்ணியே ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம தேசம், நம்ம தர்மம், நம்முடைய நகரம், நம்முடைய புராண இதிகாசங்கள், நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய அப்பா அம்மாவை கேவலமா சொன்னா என்ன கோபம் வருது? ஏதான ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா ஒன்றும் வேண்டாம், ஸ்திரீகள் எடுத்துப்போமே, கணவன் ஏதோ ஆமா பெருசா அவங்க குடும்பம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்ன கோபம் வருது? என் குடும்பத்தை பற்றி அனாவசியமாக பேச வேண்டாம், தெரிஞ்சதா? உங்கள் குடும்பத்தை விட எங்கள் குடும்பம் தான் வசதி. உடனே கணவன் சொல்லுவான், என்ன என்னுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பியெல்லாம் இழுக்காது, உங்கள் வீட்டு மாதிரி கிடையாது. இதில் இருக்கிற ஒரு ரோஷம் கூட நம்ம இந்து தர்மத்தை பற்றி பேசும்பொழுது வரலாம். நம்மெல்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு தானே சாப்பிட்றோம். தூத்துக்குடிக்கு உப்புக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. ஹிந்து தர்மம்னா ஒரு ரோஷம் வேண்டாமா? இது என் தர்மம், இந்த தர்மத்தை யாரும் கேவலமாக பேசக்கூடாது, இந்த தர்மத்தை யாரும் கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்காது. என் தர்மம் நிலச்சி நிற்கும், என் தர்மம் தோத்து போகாது, என் தர்மம் வாழ்ந்தே தீரும், என்னை வாழ வைக்கும்னு நிரூபணம் பண்ண வேண்டாமா? நம்முடைய அப்பா அம்மாவை யாராவது ஏதான சொல்லியாச்சுன்னா சண்டை போட்டு நிரூபணம் பண்ணுற அளவுக்கு ரோஷம் இருக்கிறவர்களுக்கு இந்து தர்மத்தை பற்றி கேவலமாக பேசினார்கள்னா நம்முடைய தெய்வங்களை பிசாசுகள் சாத்தான்கள்னு சொல்லும் பொழுது வாய் மூடி கேட்டுன்னு இருக்கோம்னா என்ன பண்ணின்னு இருக்கோம்? எல்லாரும் என்னதான் பண்ண போகிறதா உத்தேசம்? எல்லாரும் சாப்பிட்றது, தூங்கிறது, எழுந்துக்கிறது, தன் குடும்ப காரியத்தை பார்க்கறது மட்டும்தான் வாழ்க்கையா? அது மிருக ஜாதியும் பண்ணின்னு இருக்கு. எத்தனையோ விதமாக இந்து தர்மம் தன்னை நிரூபணம் பண்ணிக்கொண்டே இருக்கு. அதனால இன்னிலேருந்து எல்லாரும் நாம ஜபம். என்னுடைய திருமந்திர நகரம் ஜம்முன்னு இருக்கும், என்னுடைய பாரத தேசம் ஜோரா இருக்கும், என்னுடையதான இந்த இந்து தர்மம் அரியணையில் வீற்றிருப்பாள் என்னுடைய இந்து மாதான், இது நிலச்சி நிற்கணும். அத்தனை பேர் காலையும் விழுந்து இந்த பிரார்த்தனை நான் கேட்குறேன். தயவு செய்து பண்ணுங்க. நம்ம தர்மம் என்னமோ பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் மனசு படுற வேதனை சொல்லி மாள மாட்டேங்கிற. நம்ம தர்மம் எப்பேற்பட்ட தர்மம்! எத்தனை சங்கரரை பார்த்துருக்கோம், எத்தனை ராமானுஜரை பார்த்துருக்கோம், எத்தனை மத்வர், எத்தனை லீலைகள் கிருஷ்ணன் பண்ணியிருக்கான், எத்தனை லீலைகள் சிவபெருமான் பண்ணியிருக்கார். அறுபடை வீடெல்லாம் இருக்கே. எத்தனை அழகா மாரியம்மன், கன்னியாகுமரி அம்மன் இருக்காளே, என்ன குறைச்சல்? இவர்களுக்கெல்லாம் பலம் இருக்கு. நிரூபணம் பண்ற ஆசை நமக்கு வேணும், நமக்கு வேணும். ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் அந்த ஆசை இருந்தது. பிரார்த்தனை பண்ணினார்கள், நிரூபணம் பண்ணினார். ஆச்சரியமா அபிராமி அந்தாதி பாடி அமாவாசை அன்னைக்கு ஜோரா ஆச்சரியமா பௌர்ணமியை கொண்டு வர முடிஞ்சதா இல்லை? அவருக்கு அந்த ஆசை இருந்தது. என் தாய் என்னை கைவிட மாட்டா, அபிராமி கைவிட மாட்டான்னு ஒரு ஆசை இருந்தது. நிரூபணம் பண்ணாலே பாகம் பிரியாள். இன்னைக்கு எத்தனை பேர் பாகம் பிரியாள் எடுத்து அந்த மாதிரி அம்மா உன்னை நிரூபணம் பண்ணுமா, உன்னை எல்லாரும் விதவிதமா பேசுறாமான்னு கதறி அழுதுருப்போம். சொல்லுங்க. ஹே வைகுண்டபதி பெருமாளே, சுவாமி நம்மாழ்வாரே, மதுரகவி ஆழ்வாரே, உங்களை பத்தி எல்லாரும் என்னமோலாம் பேசுறாளே, எங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியல, தயவு செய்து நிரூபணம் பண்ணுங்களோன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அழுதுருப்போமா? என்ன பாடுபட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். எத்தனை பேர் இன்னைக்கு எல்லாம் வரலாறா படிச்சுட்டு இருக்கோம். வாவு சிதம்பரனார் பிள்ளையிலேருந்து சுப்பிரமணிய பாரதியிலேருந்து கடைசியில் ஒருவேளை கூட அவள் சாப்பாடு கூட போன பிச்சைக்காரத்தனமா இருந்தார்கள். நாட்டுக்காக வாழ்ந்த அந்த மகாத்மாக்கள், அவளுடைய பிரயத்தனம் எல்லாம் வீணாதான் போகணுமா? அவளுடைய அந்த பிரயத்தனத்துக்கு, அவருடைய தியாகத்துக்கெல்லாம் மரியாதையே கிடையாதா, விலையே கிடையாதா? அந்த அளவுக்கு நன்றியே இல்லாம ஆயிட்டோமா? அந்த அளவுக்கு கோழைத்தனம் வந்தாச்சா? அந்த அளவுக்கு எல்லாத்திலையும் பேடித்தனம் வந்தாச்சா? அந்த அளவுக்கு சுயநலவாதிகளா ஆயிட்டோமா? நம்ம தேசம்ன்ற ஒரு அபிமானமே இல்லையா? சுதந்திர போராட்டத்தை விட பெரிய போராட்டத்தில் இப்போ இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் உங்களை யாரும் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே தேசத்துக்காக உழைங்கோன்னு சொல்ல பிரார்த்தனை. நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய தர்மத்துக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக. நம்ம எல்லாம் போயிட போறோம். ஆளுக்கு ஒவ்வொரு வருஷம் கிளம்புறோம், ஒவ்வொருத்தரும் அப்படி கிளம்பிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு போறோம்? நம்ம தர்மத்துக்கு என்ன பண்ணிருக்கோம்? இதுவரைக்கும் எவ்வளவோ அனுபவிச்சிருக்கோம். எத்தனையோ ஆனந்தங்கள், எத்தனை விதமான பக்த வைபவம், எத்தனை விதமான புராண இதிகாசங்கள் எவ்வளவு கொட்டி கிடக்க. எத்தனை அழகா வேதம், எத்தனை அழகா மழையெல்லாம் பொழிய வச்சிருக்கு இந்த தர்மம். பகவான் நாமத்தை சொல்லி மழை பொழிய வச்சிருக்கா. மிருதங்கம் எல்லாம் வாசிச்சு வாழைப்பழத்தெல்லாம் பழுக்க வச்ச ஒரு தர்மம், சாதாரண ஒரு தர்மம் இல்லை.
நாதஸ்வரம்லாம் வாசித்து செடியெல்லாம் வளர்த்த ஒரு தர்மம். அப்படி இருந்த ஒரு தர்மத்துக்கு இன்னைக்கு ஒரு சொரத்தையே இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. மனசு நொந்து போய் சொல்றேன். ஒரு உத்வேகம், இது என் தர்மம், இது என் தேசம், இது என்னுடைய நகரம், இது நல்லா இருக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. நம்முடைய தேசம் இது இந்துஸ்தானம், நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசுக்குள்ள தடமா பிரார்த்தனை பண்ணுங்க, சத்தியமா பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணினாலும் உங்க கண்ணெதிர்க்க நீங்க மாற்றங்களை பார்ப்பீர்கள், சந்தேகமே வேண்டாம். புலம்பாதீங்க. அப்படி ஆயாச்சு, முன்னாடி காலம் மாதிரி இல்லை, இப்ப எல்லாம் மாறி போயாச்சு, புலம்பாதீங்க. புலம்பி ஒரு காலத்துல யாரும் எதையும் சாதிச்சு தொலைச்சதா சரித்திரம் இல்லை, புராணம் இல்லை, இதிகாசம் இல்லை. பிரார்த்தனை ஒண்ணுதான் எல்லாவற்றையுமே மாற்றும். பிரார்த்தனை. இனிமேல் யாருமே நம்முடைய தெய்வங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது. கதறி அழுங்கோ. உன்னை அப்படி பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல, எனக்கு உன்னை நிரூபணம் பண்ண தெரியல, தயவு செய்து நீ நிரூபணம் பண்ணுன்னு கதறி அழுங்கோ. நிச்சயமா நடக்கும், நடந்திருக்கு, நடந்துட்டுதான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே உலகத்தையே புரட்டி போடக்கூடிய பலம் நமக்கு இருக்கு. இந்துக்களுடைய பலம் பெருசு. ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு சக்தி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு மந்திரத்தை கொண்டு அவரால் கடல் தாண்ட முடிஞ்சதுன்னா நம்மாலையும் முடியும், நம்புங்கோ. அதுக்காக தான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாமஜபம் பண்ணுறது. ஆனால் சமயத்தில் பல பேர் அஸ்ரத்தையோடு இருக்கும்பொழுது பார்க்கும்பொழுது மனசு ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறது. என்னமோ நேரம் கடத்துறதுக்காக சரி ஒரு 1.25 மணி நேரம் கதை பண்ணால் போதும்ன்றதுக்காக நாமஜபம் பண்ணலை. சத்தியத்தை சொல்கிறேன். இந்த தர்மம், இந்த நாமம் அப்படியே எல்லா இடங்களிலும் அப்படி பரவணும். அப்படியே 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 காத்துல அலை அலையா அலை அலையா அலை அலையா பரவி அப்படியே எல்லா பக்கமும் அந்த நாம ஜப மகாத்மியம் திளைக்கணும். அடமழை கொட்டினா போல நாம ஜபம் மழை கொட்டணும். அதுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கோ. இன்னிலேருந்து 365 நாளுக்குள்ள பெரிய மாற்றங்களை தேசம் பார்த்தே ஆகணும். 365 ரொம்ப ஜாஸ்தி நான் சொல்றது, ரொம்ப 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 ஜாஸ்தி. சரியா பார்த்தா 3 மணி நேரம் கூட போதும். உண்மையா சொல்லணும்னா மனசு ஒப்பி பிரார்த்தனை பண்ணா 3 மணி நேரத்தில் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள்லாம் நினச்சிருக்கீங்களா எவ்வளோ மாறியாச்சு, இனிமேல்லாம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறோம். இன்னும் நிறைய வச்சனம் எல்லாம் வச்சுருக்கோமே, மண்ணாங்கட்டித்தனமா பைத்தியக்காரத்தனமா இந்த பழமொழிகளை பேசியே உருப்படாமல் போயாச்சு. தொட்டதுக்கெல்லாம் ஒரு பழமொழி, இல்லாட்டி எல்லாம் விதி. சரி விதின்னு 3 நாள் சாப்பிடாமல் இருங்கோளேன், மழை பெஞ்சா விதின்னு ஏற்றுக்கோங்களேன். எல்லாத்தையுமா ஏற்றுக்கிறாள். சரி ராத்திரி கரண்ட் கட்டாச்சுன்னா சரி இன்னைக்கு விதி, இன்னைக்கு ராத்திரி தூங்க வேண்டாம், அதெல்லாம் மட்டும் விதின்னு ஒத்துக்கிறதே கிடையாது. அது எல்லாரையும் வாயில் வந்தபடி எல்லாம் திட்டுறது. யாரை ஏமாத்துறோம்? நம்மளை ஏமாத்தின்னு இருக்கோம், நம்ம நஷ்டப்பட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்து தர்மத்துக்கு நஷ்டம் இல்லை, சிவபெருமானுக்கோ பாகம்பிரியாளுக்கோ வைகுண்டபதிக்கோ ஆழ்வார்த்த நகரிக்கோ நஷ்டம் இல்லை. நஷ்டம் நமக்கு. அம்மா நல்ல சாப்பாடு பண்ணி வச்சிருக்கா, குழந்தை சாப்பிடலைன்னா குழந்தைக்கு தான் நஷ்டம். அதனால மனசு ஒப்பி ஒரு பிரார்த்தனை, இந்த தேசத்திற்காக, நம்முடைய ஹிந்து தர்மத்திற்காக. சங்கரரும் ராமானுஜரும் சத்ரபதி சிவாஜியும் உயிரை கொடுத்த ஒரு தர்மம். என்ன பிரயத்தனப்பட்டிருக்கா சங்கரர். சின்ன வயசு குழந்தை. ஆரியாம்பாள் பாவம் கணவன் கூட இல்லை, அந்த அம்மாவை விட்டுட்டு தேசத்துக்காக கிளம்பி வந்தாரு. அதுக்கெல்லாம் விலையே கிடையாதா நமக்கு? காலடியிலேருந்து ஒரு குழந்தை கிளம்பி இந்த தேசத்துக்காக நடந்து 32 வருஷத்துல அவ்வளவு தூரம் ஒரு புரட்சி பண்ணிட்டு கிளம்பி போச்சு. பெத்த அம்மாவை ஓரத்தில் விட்டுட்டு எனக்கு இந்த தேசம் முக்கியம், என்னுடைய இந்து மாதா முக்கியம்னு ஒரு குழந்தை கிளம்பினானே. அந்த சங்கரனுடைய தியாகத்துக்கு நமக்கு மரியாதையே கிடையாதா? 32 வயசுல சுவாமி ராமானுஜர் மனைவி வேண்டான்னு எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு சந்நியாசம் வாங்கிண்டு இந்த உலகத்துக்காக அந்த போராட்டம் பண்ணினாரு. ஹிந்து தர்மத்துக்காக முகமதியர்கள் எடுத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாரு. அதுக்கு விலை இல்லையா? எத்தனை பிரிட்டிஷ் காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தர் என்ன அழகா பக்தி பண்ணார்கள். அதுக்கெல்லாம் விலையே கிடையாதான்? ஆவுனா தொட்டதுக்கெல்லாம் நான் உன்னை தோல் மேலேயும் மாறு மேலேயும் போட்டு வளர்த்தேன், அவளை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பக்கத்து வீட்டாளுக்கு அவ்வளோ தூரம் உதவி பண்ணேன், அவளுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. என் சித்தப்பா பசங்களை நான் தான் வளர்த்தேன், எங்கள் அக்கா பொண்ணை நான் தான் வளர்த்தேன், இப்போ நன்றியே இல்லை, ரோட்டில் பார்த்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறா. நமக்கு என்ன நன்றி இருக்கு இந்த மகாத்மாக்களிடத்தில்? அவளுடைய தியாகத்துக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்போமா ஒரு நாள்? ஐயோ அவளை தியாகம் பண்ணல, இதுக்கு நான் என்ன பண்ணோன்னு கதறியிருப்போமா?
மனசு கல்லாயிடுதா? சூடு சொரணையே கிடையாதா? உள்ள உணர்ச்சிகளே கிடையாதா? இந்த இந்து தர்மத்துக்காக அழறதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம கண்ணில் கிடையாதா? தொட்டதுக்கெல்லாம் அழறோமே, இது இப்படி நடந்தாச்சு, அது அப்படி நடக்கல, எத்தனை அழுக அழறோம். நம் தர்மத்துக்காக ஒரு அழறதுக்கு என்ன கஷ்டம், எதுக்கெல்லாமோ அழறோமே. கொஞ்சம் நம்ம தர்மத்துக்காகவும் கொஞ்சம் கதறி அழுவோமே. நம்முடைய குழந்தைகள், எதிர்காலத்தில் இருக்க குழந்தைகள்லாம் அழகாக நெத்தியில் இட்டுண்டு தினம் தினம் கோவிலுக்கு வந்துண்டு ஆனந்தமாக திவ்ய பிரபந்தம், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் சொல்லிண்டு எல்லாரும் வீட்லேயும் ஆனந்தமாக சுப்பிரபாதம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாமா? எல்லாரும் ஆனந்தமாக வீதி வீதியாக ஜோராக பங்குனி உத்திர திருவிழாவுக்கு போக வேண்டாமா? நம்ம ஆழ்வார் திருநகரிக்கு வைகாசி விசாகத்துக்கு போக வேண்டாமா? மதுரையில் சித்திரை திருநாளில் கல்லழகை இறங்கும் போய் பார்க்க வேண்டாமா? கூட்டம் கூட்டமாக எல்லாரும் தேர் தேராக இழுக்க வேண்டாமா? நம்முடைய கோவில்கள்லாம் அப்படியே தங்கமயமாக ஜொலிக்க வேண்டாமா? நம்முடைய பெருமாளுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ண வேண்டாமா? நம்ம வீட்டை அவ்வளோ அழகாக கட்டி பார்க்கணும், நம்ம குழந்தைய அழகு பண்ணி பார்க்கணும், எத்தனை ஆசைப்படுறோம். இந்து மாதாவுக்கு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்க வேண்டாமா? அவள் எத்தனை குழந்தைகளை பெற்று கொடுத்து நம்மளெல்லாம் இவ்வளவு சௌகரியமாக சௌக்கியமாக நன்னா வச்சிருக்கா. நம்ம தர்மம் இந்த மகாபாரதம், பாகவதம், ராமாயணத்தை மிஞ்சி உலகத்தில் யாராவது ஒரு கிரந்தம் பண்ண முடியுமா? இன்றைக்கி எத்தனையோ பெரிய கவிஞர்கள்லாம் சொல்கிறார்கள் வெளிநாட்டில், இன்றைக்கும் ஆதி காவியம்னா ராமாயணம் தான். அதுபோல் ஒரு கவித்துவமான ஒரு கிரந்தமே உலகத்தில் கிடையாது. எதையோ சேர்ந்தவர்கள்லாம் இந்து தர்மத்தை நம்புகிறார்கள். நமக்கு அந்த நம்பிக்கை வேணும். சகஸ்ரநாமம் ஜபிக்கிற என் இந்து தர்மம் நன்னா இருக்கும். நான் நித்தியம் கோவிலுக்கு போகிறேன், என் இந்து தர்மம் நன்னா இருக்கும். நித்தியம் சங்கர ராமேஸ்வர பாகம்பிரியாவை பார்க்குறேன், வைகுண்டபதியை பார்க்குறேன், இவர்கள்லாம் நன்னா இருப்பா. கூட்டமாக சாரசாரியாக ஜனங்கள் வர வேண்டாமா? ஒரு புரட்டாசி சனிக்கிழமைக்கு மட்டும் ஒரு கூட்டம் வந்தால் போதுமா? அப்போ மட்டும் ஒரு 10,000 பேர், ஒரு 5,000 பேர் கட்டையெல்லாம் கட்டி அன்றைக்கி வைகுண்டபதி பார்த்தா நித்தியம் இப்படி வர வேண்டாமா? கூட்டமாக பார்க்க வேண்டாமா? பார்க்கணும். எல்லாரும் அழகாக மைக்கை போட்டு அவவா வீட்டில் பாகவதம், ராமாயணம், பஜகோவிந்தம், திவ்ய பிரபந்தம், திருவாசகம்னு சொல்ல வேண்டாமா? மைக்கை போட்டு ஒரு வாரம் எங்கள் தெருவில் 10 வீடு இருக்குன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சத்சங்கம் மாற்றி அனுபவிக்க வேண்டாமா? அந்த நாளும் வரணுமே. வரத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவோமே. பிரார்த்தனைக்கு பலித்தம் உண்டு. காசா பணமா? பிரார்த்தனைக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க. உங்களை யாரும் பெருசாக பணம் கேட்கல, அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ, தேசத்துக்காக சொத்தை எழுதி வைங்கோன்னு சொல்ல. பிரார்த்தனை நம்முடைய தர்மத்துக்காக. நீங்கள் கோவில் 1000 ரூபாய் உண்டியலில் போடுங்கோ, கோவிலுக்கு 10,000 ரூபாய் தனம் கொடுங்கோ, லட்சமாக கடன் கொடுங்கோ, கூட பிரார்த்தனையை பண்ணுங்கோ. என் தர்மம் இது, என்னுடைய கோவில் இது, என்னுடைய சொத்து இது, என்னுடைய தேசம் இது நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்காகத்தான் நித்தியம் நாமஜபம் பண்ணுறேன். ரொம்ப பொறுத்து போய் இன்றைக்கி புலம்ப ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப பொறுத்து பார்த்து புலம்புறேன். சத்தியமாக புலம்பின்னு இருக்கேன், யாரையும் திட்டலை. நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா எத்தனை காரியங்கள் பண்ண முடியும் தெரியுமா? அசாத்தியமாக பண்ணலாம். இன்னைக்கும் இந்து தர்மத்தில் 80% மேலே ஆட்காரர்கள்லாம் இருக்கா. நம்ம தான் ஒன்றா சேர மாட்டேங்க, அடிச்சுட்டே இருக்கோம். மாற்றி போதுமே, எல்லாத்தையும் விட்டு தொலைச்சுட்டு இந்து தர்மம்ன்ற ஒரு அஸ்திவாரத்துக்கு வாங்கோ. எல்லாருமே பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், பிராமணன் அல்லாதவன், இது எங்கள் ஜாதி, இது எங்கள் இது எல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்து தர்மத்துக்காக மனித சங்கிலி மாதிரி நிற்போம். நம்முடைய சங்கர ராமேஸ்வரரையும், பாகம்பிரியாளையும், வைகுண்டபதியும், ஸ்ரீதேவியையும், ஆண்டாளையும் கொண்டாட வேண்டியது நம்ம தர்மம். பெத்த அப்பா அம்மாவை ரட்சிக்க வேண்டியது குழந்தைகள் தர்மம் போல் நம்ம தர்மத்தை ரட்சிக்க வேண்டியது இந்துவாகிய நம்முடைய எல்லாருடைய கடமை. கடமையை பண்ணுங்கோ. இன்னிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோம், 365 நாளுக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம உண்டாக்கியே தீரணும். சத்தியமாக முடியும், சந்தேகமே வேண்டாம். நான் சொல்கிறத சந்தேகமே வேண்டாம். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணால் 30 நாள் கூட போதும். 30 நாளில் கூட மிகப்பெரிய நம்புங்கள் நடக்கும். சத்தியமாக நம்புங்க. நிச்சயமாக நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்கள் நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கா. செழிப்பாகத்தான் வச்சுருக்கா. பெரிய கிருபை பண்ணி கொண்டு தான் இருக்கா. அசாத்தியமான ஆசீர்வாதங்கள் நித்தியம் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது தான். சந்தேகமே வேண்டாம், பிரார்த்தனை பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா
ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா நித்தியம் எல்லாரும் இந்த நாமத்தை சொல்லுங்க. தாயாரையும் பெருமாளையும் பிடிச்சுக்கிறது. இந்து தர்மத்துக்கு மற்ற எங்கள் கோயிலுடைய எல்லா பூஜைகள் எல்லாம் வச்சுக்கோங்க. நித்தியம் ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து இந்த தேசத்துக்காக, இந்த திருமந்திர நகரத்துக்காக, நம்முடைய தர்மத்துக்காக ஒரு பிரார்த்தனை சேர்ந்து பண்ணுவோம். எல்லாரும் இந்த மாதிரி ஒரு சமயம் கிடச்சதுன்னா கூட்டு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். அவரவர்கள் வீட்டில் இருந்து மற்ற சமயங்களில் பண்ணுவோம். நிச்சயமாக பலன் கைமேல தெரியும், கைமேல தெரியும். இந்து தர்மத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறவர்கள் கூட இதனுடைய பிரயோஜனத்தை உணர்வார்கள். சத்தியம் பண்ணி சொல்கிறேன், பகவானுடைய வார்த்தையாக நான் சொல்கிறேன், அதிகமாக எதையுமே சொல்லலை. இதை நம்ம சொல்லும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது பகவான் முதற்கொண்டு 30 முக்கோடி தேவர்களும் நமக்கு கிருபை பண்ணுவார்கள். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உத்தமமான பாகவதர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். அத்தனை பேரும் நம்முடைய பிரார்த்தனைக்காகத்தான் காத்துருக்கார்கள். நம்ம உன்னதமான பிரார்த்தனை பண்ணும்போது நிஜமாகவே அந்த ஆசீர்வாத பலத்தை உணர முடியும். நான் சொல்கிறது சந்தேகமாக இருந்தால் பரீட்சை பண்ணியே பாருங்க. சத்தியமாக நாம ஜபத்தை பரீட்சை பண்ணால் கூட அது நல்லது தான் பண்ணும், தோற்று போக மாட்டோம். தோக்கடிக்க யாருக்கும் பலம் இல்லை. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரே
Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama